நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரைக்கு உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் வந்ததான நோக்கம் என்ன, அந்த பொதுக்குழுவில் என்ன பேசினார், ஒரு சில முக்கியஸ்தர்களை, அதாவது குருமூர்த்தி துக்ளக் நாளிதழின் எடிட்டர், அவரை சந்தித்ததற்கான காரணங்கள் என்ன, அமித்ஷா தமிழகத்தில் என்ன செய்ய விரும்புகிறார், யாருடைய முதுகில் ஏறி தேர்தல் அரசியலில் சவாரி செய்ய விரும்புகிறார், இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கு விடையளிக்கும் காணொளியாக இந்த காணொளி இருக்க போகிறது. எங்களோடு தொடர்ந்து இணைந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அரசியல்ல என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில தமிழ்நாட்டில் 2 நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் மிகவும் பரபரப்பானதாக பேசப்பட்டது. அதில் ஒன்று அமித்ஷாவின் வருகை, அவர் மதுரைக்கு வருகை தந்தது. இன்னொன்று பாமகவின் தலைவரான நிறுவனரான திரு ராமதாஸ் அவர்கள் சென்னைக்கு பயணித்தது. இந்த 2 வரவுகளுமே, 2 அரசியல் தலைவர்களின் பயணங்கள் அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது எல்லாத்தையும் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமித்ஷா அவர்கள் பாஜகவின் அந்த பொதுக்குழுவில் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடந்ததான அந்த பொதுக்குழுவில் என்ன பேசினார், எதற்காக வந்தார், 2026 சட்டமன்ற தேர்தலில் எதை குறிவைத்து, யாரை குறிவைத்து அரசியல் வேட்டைகளை, அரசியல் சதுரங்கங்களை ஆடப்போகிறார்கள், இதெல்லாத்தையும் நிர்வாகிகளோடு பேசினார் திரு அமித்ஷா அவர்கள். பொதுக்குழுவில் பேசியதான திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை மிக கடுமையாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழக கட்சியையும் மிக கடுமையாக விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் அமைகிறதான கூட்டணி ஆட்சியானது தமிழகத்தில் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவின் தலைவர், நம்முடைய சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வரைக்கும் இந்த அமித்ஷாவின் கருத்துக்கு எந்த விதமான எதிர் கருத்தையும் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது கூட்டணியில் பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஸோ அரசியல் களமானது எடப்பாடி அவர்களின் கருத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அமித்ஷா அவர்கள் மேலும் பேசும்போது தமிழ்நாட்டில் என்னால் தமிழில் பேச முடியாததை எண்ணி தான் மிகவும் வருந்துவதாக தன்னுடைய பேச்சில் கூறியிருக்கிறார். பாப்பா, எப்படிப்பட்டதான சென்டிமெண்டல் டச்சிங் பாயிண்ட்ஸாக பேசியிருக்காரு. இது கேட்குறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், கேட்குறவன் கேளையனாக இருந்தால் அந்த பழமொழியை நான் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் அவர் சொன்னது அது நிச்சயமாக நம்முடைய தமிழ் மொழியை இன்சல்ட் பண்ணுறது மாதிரி இல்லை. ஸோ கடந்த 10 வருடங்களாக ஒரு தமிழை இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய மொழியை கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சிகளை எடுத்தார்கள்? எந்த முயற்சியும், ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கலை. ஆனால் ஒவ்வொரு டைமும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னால் தமிழில் பேச முடியல, இது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது, இப்படி சொல்கிறாங்க. இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? மக்கள் இதை நம்புவார்களா? நீ ஒரு சின்ன ஒரு முயற்சி கூட எடுக்கலை அதை கற்றுக்கிறதுக்கு, அதில் வேறு என்னால் கற்றுக்க முடியல, என்னால் பேச முடியலைங்கிற ஒரு சென்டிமெண்டல் ஒரு பேச்சு வேறு, எங்களை பார்த்தா என்ன இலக்கார மாதிரி தெரியுதா? இப்படிப்பட்ட கேள்விகளை தான் தமிழக மக்கள் அமித்ஷா அவர்களிடம் வைக்கிறார்கள். அமித்ஷா அவர்களிடம் மாத்திரமல்ல, பாஜகவின் தமிழக தலைவர்களான திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி, பொன் ராதாகிருஷ்ணன், இப்படிப்பட்ட தலைவர்களிடம் நம்முடைய தமிழக மக்கள் நாங்கள் என்ன இழிச்சவாங்களா அப்படின்னு கேள்விகளை கேட்கிறார்கள். இதற்கு பதில் சொல்ல இந்த தலைவர்கள் ரெடியாக இருக்காங்களா? நிச்சயமாக அவர்களிடம் எந்த பதிலும் இருக்க போவது கிடையாது. இந்த அமித்ஷாவினால திமுக அரசை, அதாவது ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்க முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவராக சொல்கிறேன், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசானது தூக்கி எறியப்படும் அப்படின்னு நம்முடைய சாட்சாத் அமித்ஷா அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக தமிழ்நாட்டில் இப்படி நடக்கும்னு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். சிரிப்பால் உங்களை நீங்களே பார்த்து சிரிச்சுக்கோங்க. திமுக ஆட்சியில் ஊழல், பெண்களோட பாதுகாப்பின்மை, மேலும் கள்ளச்சாராயம் போன்றதான இந்த போதை வஸ்துக்கள் ஆறாக ஓடுகிறது, இப்படின்னு இன்னும் பல குற்றச்சாட்டுகளை
அள்ளி தெளித்திருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பேச்சில். பாஜக அரசு நடந்து கொண்டிருக்கிறதான பல மாநிலங்களில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் போய் புரட்டி பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நிறைய பாஜக மாநிலங்களில் பெண்களை கற்பழிச்சுட்டு அந்த கற்பழிப்பை நிகழ்த்தியவர்களுக்கு நியாயம் கேட்கிறது பிஜேபி கட்சி, பல இந்து முன்னணி கட்சிகள். இதை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் அந்த குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த குற்றங்களால் பாதிக்கப்படுபவர்கள் முன்னால் வந்து தைரியமாக அந்த குற்றச்சாட்டுகளை வைப்பது தைரியமாக நடந்து வருகிறது. இங்கே யாரும் யாரை பார்த்தும் பயந்து இருக்கல. ஸோ பாஜக ஆளும் பல மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு பெட்டராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே மாதிரி கள்ளச்சாராயம், போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் அடக்கப்பட வேண்டும். இதெல்லாமே ஒரு புறம் இருக்க, இவங்க இதை பற்றி தமிழ்நாட்டில் வந்து குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ மக்களும் இதை சிந்திப்பார்கள் என்று நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை தலை கால் வால் புரியாமல் திரு அமித்ஷா அவர்கள் அந்த நிர்வாகிகள் மத்தியில் பேசி மறுபடியும் டெல்லிக்கு கிளம்பி சென்றிருக்கிறார். இதுதான் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்ததான ஒரு பெரிய அஜெண்டா. திமுகவை குறை சொல்ல வேண்டும், நிர்வாகிகளிடத்தில் குறைகள் கேட்க வேண்டும் இப்படின்னு அஜெண்டா. அதே மாதிரி இங்கே ஏதோ கூட்டணி கட்சியினரை சந்தித்து நம்முடைய பாமகவின் ராமதாஸ் அவர்களெல்லாம் சந்தித்து ஒரு கூட்டணியை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வந்தவர் இங்கே அது சம்பந்தமாக எதுவும் நடக்காததுனால ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலையும் பதிலடிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் அமைப்பு செயலாளரான திரு RS பாரதி அவர்கள் உடனடியாக திரு அமித்ஷாவின் பேச்சுக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்தார். அமித்ஷாவில் ஏற்கனவே மோடியையும் பார்த்துட்டோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 8 முறை தமிழகத்திற்கு வந்து ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஆதரவளித்தார்கள். அதே தான் இப்போவும் இன்னும் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா வந்தாலும் தமிழகத்தில் மக்கள் மனதை மாற்ற முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பக்கம் இருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு ஆதரவை அளிப்பார்கள் என்று தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு திமுகவின் எம்பியான திரு ராசா அவர்களும் அமித்ஷாவின் கருத்துக்களுக்கு இன்னைக்கு பதிலடி தந்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய பேச்சில் அமித்ஷாவின் பேச்சு வஞ்சக எண்ணம் கொண்டது, தமிழ்நாட்டிற்கு எதிராக எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு நிதியை மறுத்துவிட்டு தமிழக மக்களுக்கான திட்டங்களை தடுத்து நிறுத்தி வைத்துவிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டை பற்றி நியாயம் பேசுகிறாங்க. இது நிச்சயமாக ஒரு உள்துறை அமைச்சருக்கு அழகல்ல. பாஜக குறிவைக்கும் மற்ற மாநிலங்களைப் போலல்ல தமிழ்நாடானது ஒரு சித்தாந்தத்தின் பின்னால் நின்று போராடுகிறது. மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் நாம் ஃபாலோ பண்ணுறதான பின்பற்றுகிறதான ஒரு சில சித்தாந்தங்கள் மற்ற மாநிலங்களில் இல்லாததால் அங்கே பாஜக வந்துட்டு தங்களுடைய அந்த மத சித்தாந்தங்கள், ஹிந்துத்துவா போன்ற மத சித்தாந்தங்களை வைத்து மக்களுடைய எண்ண ஓட்டங்களை ஓவர்டேக் பண்ணி அவர்களுக்கு சாதகமாக ஓட்டு போட வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த உத்தியானது நிச்சயமாக மக்கள் மத்தியில் எடுபடாது. மக்கள் பகுத்தறிவு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில். ஸோ அதனால் நிச்சயமாக பாஜகவிற்கு தமிழக மக்கள் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நிச்சயமாக பாஜக அதிமுகவின் பின்னால் குதிரை சவாரி தான் செய்யும். அதற்கு அதிமுகவும் இன்னைக்கு பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு பிஜேபிக்கு, அதாவது அமித்ஷா அவர்களுக்கு தன்னுடைய பதிலடியை தெரிவித்திருக்கிறார். ஸோ 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலானது நடக்க இருக்கிறது. ஸோ இதை முன்னிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவானது ஆளும் கட்சி. ஸோ இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக பல கருத்துக்கள் நாலாபுரத்திலிருந்து நிறைய கட்சிகளிடமிருந்து, எதிர்கட்சிகளிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அம்புகளாக எய்வார்கள். இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே, பிஜேபி மற்றும் பல கட்சிகள், தமிழ்நாட்டை சேர்ந்ததான கட்சிகள், இந்திய அரங்கில் இருக்கும் பல கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு நிறைய விஷயத்தில் அவர்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த அவதூறு பிரச்சாரங்கள் மூலமாக தான் மக்கள் மனதில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீட்பேக் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செலுத்த முடியும். அதை தான் இன்னைக்கு பிஜேபி ஆனது நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் அண்ணாமலையை பார்த்தாலும் சரி, நயினார் நாகேந்திரன் பார்த்தாலும் சரி,
தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தாலும் சரி, இவங்க எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழக அரசின் மீது, திரு ஸ்டாலின் அவர்களின் மீது, திமுக மீது அவதூறு பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நீங்க அண்ணாமலையோட ஒரு சில அறிக்கைகளை டெய்லி பார்த்தீங்கன்னா, அதில் எல்லாமே பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை எங்க போய் தேடி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்குன்னே ஒரு தனி டீம் வச்சிருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்டன அறிவிப்புகள், அறிக்கைகள் எல்லாமே பாலியல் குற்றச்சாட்டுகள். ஸோ அதுவும் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் அடுத்த 6-7 மாதங்களில் இவர்களுடைய குற்றச்சாட்டுகள், திமுகவிற்கு எதிரான இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் இன்னும் வீரியம் பெறும். ஸோ ஏன்னா இவர்களுடைய கோல் என்னன்னா திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதற்காக மக்கள் மனதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான பல கருத்துக்களை அவர்கள் பதிவேற்ற முயற்சிப்பார்கள். ஸோ மக்கள் நிச்சயமாக இதையெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. பல தேர்தலில் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில். உங்களுடைய அரசியல்களை நாங்கள் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் நீங்கள் செய்கிற அரசியலை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாமே புரியுது. நீங்கள் தேர்தலுக்காக அடிக்கிறதான எல்லா வேட்டைகளும் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் சவுக்கடி தருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நிச்சயமாக தமிழக மக்களும் மதத்திற்கு பின்னால் நின்று களமாடாமல் பகுத்தறிவுக்கு பின்னால் நின்று களமாட தயாராக இருக்கிறார்கள். தாமரைப்பூ மிகவும் பாவம். அது வேணும்னா, அந்த பூ வேணும்னா குளங்களில் நிறைய வளரட்டும். நமக்கு அதுக்கு தடையே இல்லை. அதுவும் ஒரு கடவுளின் படைப்பு தானே, ஒரு இயற்கையின் படைப்பு தானே. தாமரைப்பூ நிறைய பூக்கட்டும், பூத்து குலுங்கட்டும், குளங்களில் நிறைய பூக்கட்டும். ஆனால் தமிழக அரசியலில் தாமரைப்பூ வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழக மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது நிதர்சன உண்மையாக இருக்கிறது. எங்கள் தமிழில் நான் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதை படித்து அதை பார்த்து எங்கே திருத்தப்பட வேண்டுமோ அங்கே திருந்துகிறோம். நிச்சயமாக தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்து எங்களை வழிநடத்துங்கள். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.